மிட்டா ஏஐக்கு வந்த மிகப்பெரிய சோதனைடா இதுன்னு சொல்கிற மாதிரி தான். ஸோ மிட்டா ஏஐ பார்த்தீங்கன்னா விற்கணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அந்த கவர்மெண்டர்ஸு. இது ஏன் சொல்லியிருக்காங்க, இவ்வளோ நல்லா போய்கிட்டு இருந்த மிட்டா ஏஐக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து ஏன் வரணும்? அதாவது பார்த்தா இப்போ மிட்டா ஏஐயை தூக்கிட்டாங்கன்னா இப்போ அது கூட லிங்க் பண்ணியிருக்க ஆப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஸில் தான் போகும்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். ஸோ எந்தெந்த ஆப்பு லாஸில் போகும்னா மெயினாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இது 3 பார்த்தா ரொம்பவும் லாஸில் போதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ஸோ இது முழு கதை என்ன, இதுக்கு ஏன் கேஸ் போடணும், அந்த சிஓ அப்படி என்ன பண்ணி வச்சிருக்காரு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சாந்தர் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிட்டாவோட சிஓ ஆன மார்க் ஜக்கர்பர்க் இவங்களை பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் அரசு, அதாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட கவர்மெண்ட் அரசு பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் எதனால் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, இவங்க இந்த ஒரு மிட்டை பார்த்தீங்கன்னா விற்க சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் அரசு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ப்ரெஷர் கொடுக்குறதா சொல்லப்பட்டிருக்கு. இவங்க மேலே அந்த அமெரிக்காவோட அரசு எந்த கேஸ் போட்டிருக்காங்கன்னா ஃபெடரல் ட்ரேட் கமிஷன் FTC இந்த ஒரு கேஸை தான் இவங்க மார்க் ஜக்கர்பர்க் மேலே பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்கா அரசு பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் போகிறதுக்கு முக்கிய காரணம் என்னவாக இருக்கும், இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ கோர்ட்டில் ஆஜர் பண்ணி வச்சு இந்த ஒரு கேஸ் FTC கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2020 பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா போடப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா மெட்டா பார்த்தீங்கன்னா அவங்கள முக்கிய போட்டியாளரான 3 முக்கியமான சோஷியல் மீடியா ஆப்ஸை பார்த்தீங்கன்னா அவங்களோட இணைக்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்டாக நிறைய மக்கள் யூஸ் பண்ணுற ஆப்பாக மாறி இருக்குது. அதை நான் சொன்ன வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக். இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா 2012 $1 பில்லியன் பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சிக்கிட்டு இருந்தாங்க. வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா 2014 $22 பில்லியன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மெட்டா வாங்கினது பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயோ எகிரிடுச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ ஸ்மார்ட் ஃபோன் யூஸர் எல்லாமே இந்த 2 ஆப்பை தான் மெயினாக வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக்கு கூட எப்போனா ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எனி டைம் மக்கள் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இதோட ஹைப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மெட்டாக்கு எதிரான தீர்ப்பு என்னென்ன வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் நான் கோர்ட்டில் மிட்டாக்கு எதிராக ஆப்போசிட்டாக பேசினாக்கா மிட்டாவோட நிலைமை என்ன ஆகும், அதை சேல் பண்ணுறதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு மார்க் ஜக்கர்பர்க் அவங்கள தான் இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மிட்டாக்கு ஆப்போசிட்டாக இந்த ஒரு தீர்ப்பு வந்தாக்கா என்ன நடக்குன்னா வாட்ஸ்அப்பு மற்றும் இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா மிட்டாலேருந்து கன்ஃபார்ம் பிரிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் விளம்பரம், அதாவது பார்த்தீங்கன்னா மிட்டாவில் வர வெறும் ஆட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட வருமானம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் லாஸில் போகும்னு சொல்லியிருக்காங்க. 2025 அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா USA விளம்பரம், அதாவது பார்த்தீங்கன்னா ஆட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா 50% பார்த்தீங்கன்னா சம்பாரிச்சுக்கிறதும், அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பங்கை கொடுக்கறதுக்கிட்டாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ டிக்டாக், ஸ்னாப்சாட், யூடியூப், எக்ஸ் இந்த மாதிரி சமூக ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தாக்கப்படும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மிட்டாவால் என்னென்ன ஆப்லாம் சோஷியல் மீடியாவில் பாதிப்பு அடையும்னு பார்த்துங்க. அப்போனா இது மேலே கேஸ் போடுறது என்ன, மிட்டா கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸ்லாம் ரொம்பவும் போட்டி போட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது யாருன்னா யூடியூப், டிக்டாக், மெசேஜ், எக்ஸ் இந்த மாதிரி வலைத்தளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிட்டா ஏஐ கூட பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு வரதுனால இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா மிட்டாக்கு ஆப்போசிட்டாக தான் முடியும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்ஸ்டா, வாட்ஸ்அப் இது 2 வாங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சட்ட மீறலும் இல்லை. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நல்லா வெரிஃபை பண்ணி தான் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் அரசு சொல்லுது. ஆனால் இந்த ஒரு கேஸாக போகிறதுக்கு முக்கிய காரணம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு சாந்தர் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த விட இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் சந்திக்கலாம்.